ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ஸ்கூல் புக்ஸ் வைஸ் சிலபஸ் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியன் பாலிட்டியில். அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 கிளாஸஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். 20 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அதை தொடர்ந்து இப்போது அடுத்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அந்த 2 வீடியோட லிங்க்கும் நான் தரேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸ் சிலபஸ் கவர் பண்ணிகிட்டு இருக்க வீடியோட லிங்க்கும் தரேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பாலிட்டியில் ஒரு கிளாரிட்டியான ஒரு இது கிடைக்கும். எக்ஸாம்ஸ்க்கு நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் மேக்ஸுக்குமே கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. சிம்பிளிஃபிகேஷன் சிலபஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க்கும் நான் தரேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஏன்னா நம்ம எக்ஸாம்ஸ் இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்கிறனால நம்ம கொஞ்சம் மேக்ஸு இதிலலாம் நம்மளுக்கு மார்க்ஸ் அதிகன்றதுனால இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நீதி புலனாய்வு முறை பெறப்பட்ட ஆண்டுன்னு இருக்குது. இங்கே எந்த நாடுன்னு வரும், எந்த நாட்டிலேருந்து நம்ம நீதி புலனாய்வுன்ற முறையை எடுத்திருப்போம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பில். ஏன்னா நம்ம இந்தியன் அரசியலமைப்பு எல்லாத்துலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு முறையை ஒவ்வொரு நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த நீதி புலனாய்வு முறை எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம எடுத்திருப்போம் அப்படின்னா அமெரிக்கா நாட்டிலேருந்து தான் நம்ம என்ன எடுத்திருப்போம், நீதி புலனாய்வுன்றது எடுத்திருப்போம். அதுவும் இல்லாமல் இதில் வேறு என்னென்ன எடுத்தோம், அடிப்படை உரிமைகளும் நம்ம அடிப்படை உரிமைகளும் நம்ம மெயினாக அமெரிக்கா நாட்டிலேருந்து தான் எடுத்திருப்போம். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், துணை குடியரசுத் தலைவர் போன்ற எல்லா பதவி நீக்க முறையுமே எதுலேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா இந்த அமெரிக்க நாட்டிலேருந்து தான் நம்ம அவங்களோட அரசியலமைப்புலேருந்து தான் இந்த முறையெல்லாம் எடுத்திருப்போம். மெயினாக இந்த 2 வரும். அடுத்து இங்கிலாந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக நம்மளுக்கு நாடாளுமன்ற முறை அரசு அப்புறம் நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, இதெல்லாம் நம்ம எங்கே எடுத்திருப்போம் அப்படின்னா இந்த இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம். அடுத்து பிரான்ஸ்லேருந்து மெயினாக என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா நம்ம குடியரசு நாடு அப்படின்றத இங்கேருந்து தான் எடுத்து பண்ணியிருப்போம். இதில் மெயினாக சமத்துவம், சுதந்திரம், சகோதரம் உங்கள் புறையில் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த வேர்ட்லாமே எதுலேருந்து எடுப்போம் அப்படின்னா அந்த பிரான்ஸ் அரசியலமைப்புலேருந்து தான் எடுத்திருப்போம். அடுத்து ஆஸ்திரேலியாவில் மெயினாக வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தில் இரு அவை கூட்டம், இதெல்லாமே எதுலேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்போம். அப்போது மெயினாக கொஸ்டினில் நீதி புலனாய்வு முறை பெறப்பட்ட ஆண்டில் நாடு அமெரிக்கா, இதுதான் மெயின். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா ஆன்சர் 3. இது எதுக்காக இந்த அமைச்சரவை தூதுக்குழு கேபினட் மினிஸ்டர்ஸ் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் நம்மளுக்காண்டி அதிகார மாற்றம் குறித்து ஒரு விவாதம் நடந்திருக்கும். அப்போது ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா சுதந்திரம், அந்த இதுக்கு அதிகார மாற்றத்தை கொடுக்கறதுக்காண்டி ஆங்கிலேயர்களால் இந்த தூதுக்குழு அனுப்பியிருப்பாங்க. இதில் யார் அனுப்பியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் அட்டாலியாஸ் நம்மளுக்கு 3 பேர். அதில் யாருன்னா பெத்தி கிளாரன்ஸ், சர் ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், இவங்க 3 பேரும் சேர்ந்த குழுவை இந்தியாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. இவங்க தான் இவங்க அதிகார மாற்றம் செய்வது குறித்து விவாதிக்கிறதுக்காண்டி இந்த 3 பேர் கொண்ட குழுவை 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட இவங்க வந்திருப்பாங்க. அப்போ அது அந்த தூதுக்குழு மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர். யார் அப்படின்னா பெத்தி கிளாரன்ஸ்,
சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். அடுத்து 3வது வந்து ஏவி அலெக்சாண்டர். இவங்க 3 பேர் தான் வந்திருப்பாங்க. இது யார் அனுப்பியிருப்பாருன்னா பிரிட்டிஷ் பிரதமர் அட்டாலியாஸ் வந்து அனுப்பியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழியில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் அரசியலமைப்பு விதி எது? விதி ஆர்டிகிள் 21A. ஏன்னா இதில் தான் 6 முதல் 14 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆர்டிகிள் 21 வந்து எதை இது பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு தனிநபரோட வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்துக்கான உரிமை தான் ஆர்டிகிள் 21. ஆர்டிகிள் 22 வந்து எதை சொல்லுது அப்படின்னா, ஒருத்தவங்கள வந்து நம்ம கைது செய்கிறாங்க இல்லையா, அப்படி கைது செய்யும்போது தடுப்பு காவலில் வைக்கிறதுக்கான பாதுகாப்பு உரிமையை தான் ஆர்டிகிள் 22 வந்து சொல்லுது. ஆர்டிகிள் 21A வந்து 6 முதல் 16 வயதுக்கு கட்டாய கல்வி சொல்லுது. ஆர்டிகிள் 21 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்துக்கான உரிமை வந்து ஆர்டிகிள் 21. ஆர்டிகிள் 22 வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கிறதுக்கான பாதுகாப்பு உரிமை. ஆர்டிகிள் 22A வந்து நம்மளுக்கு 2 பொதுவானது தான். இந்த 22ல் இருக்க பொதுவாக இருக்கிறதா நம்ம 22Aன்னு சொல்கிறோம். ஸோ இது 3 பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு அகில இந்திய பணிகள் தந்தை என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா, பணிகள் தந்தை அப்படின்னா ஆல் இந்தியா சர்வீசஸ். அதாவது நம்மளுக்கு குடிமை பணிகள், நம்மளுக்கு இப்போ நம்ம மெயினாக படிக்கிறதே அதுக்காண்டி தானே, குடிமை பணிகளுக்காண்டி தானே படிச்சுட்டு இருக்கோம். ஐஏஎஸ் ஆகணும், யூபிஎஸ்சியில் பாஸ் ஆகணும், இதெல்லாமே நம்ம பார்க்குறது. இது யார் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது நம்ம இந்தியர்களும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி போராடி இருப்பார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் என்ன பண்ணியிருப்பாரு, இதெல்லாம் இந்தியர்களுக்கும் இதில் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவர் தான் போராடி இருப்பார். அதனால தான் ஆல் இந்தியா சர்வீசஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இப்போது இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது இந்த போஸ்டெல்லாம் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் யார் ஸ்டார்டிங் இது பண்ணியிருப்பாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனால தான் அவர் வந்து அகில இந்திய பணிகளின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ். நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின், 59வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 வந்து மக்களின் எந்த உரிமை மீது தடைகளை விதித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து தனிநபரின் வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பஞ்சாபில் வந்து உள்நாட்டு குழப்பம் வந்து வந்திருந்ததுனால அவசர நிலை வந்து பிறப்பிச்சிருப்பாங்க இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி 1988. அப்போது வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து நம்மளுக்கு ஆர்டிகிள் 21 விதி 21ல் இருக்க வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்துக்கான உரிமை வந்து தற்காலிகமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதை தான் இந்த 59வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் 1988 எந்த உரிமைகள் மீது தடைகள் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா தனிநபரின் வாழ்வு மற்றும் சுதந்திரம். எங்கே அப்படின்னா பஞ்சாபில் வந்து இதை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து. ஓகே, அடுத்து வந்துட்டு இந்தியாவில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்துடைய அமர்வுகளின் எண்ணிக்கை. ஆன்சர் வந்து 17. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்பாயம் எது தொடர்பாக இருக்கும் அப்படின்னா, அரசு ஊழியர்களை வந்து பணி தொடர்பான புகார்களை விசாரிக்கிறதுக்காண்டி தான் இந்த மத்திய நிர்வாக தீர்ப்பாய குழு இருக்கும். இவங்களோட அமர்வுகளின் எண்ணிக்கை அப்படின்னா 17 தடவை அமர்வுகள் நடக்கும் இந்த தீர்ப்பாயத்தில். இந்த தீர்ப்பாயம் எது தொடர்பானது அப்படின்னா, அரசு ஊழியர்களின் பணி தொடர்பான புகார்களை விசாரிக்கிறதுக்கு தான் இந்த மத்திய நிர்வாக தீர்ப்பாய குழு வந்து இருக்கும். இந்த அமர்வுகளோட எண்ணிக்கை தான் 17. அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அரசியலமைப்பின் 42வது திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1900
76. இது வந்து ஒரு குட்டி அரசியலமைப்புனே சொல்லுவாங்க. ஏன்னா இதுல அவ்வளோ நிறைய சட்டத்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. இதுல தான் மெயினா நம்மளுக்கு என்ன ஒரு இது நடந்திருக்கும். நம்மளோட அடிப்படை கடமைகளும் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலியமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. என்னது அடிப்படை கடமை எஸ்டர்டே கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம் எஸ்டர்டே கிளாஸ்ல? நம்ம 1976ல தான் 42வது சட்ட திருத்தப்படி தான் அடிப்படை கடமைகள் சோவியத் யூனியன்ல இருந்த அடிப்படை கடமைகள் வந்து நம்ம அரசியலமைப்புல சேர்த்திருப்பாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச்சு சரியாக பொருந்தவில்லை, எது எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் 280 நேற்று தான் பார்த்தோம். ஆர்டிக்கிள் 280 வந்து நிதி ஆணையம் நம்ம பார்த்தோம். அப்போ இது வந்து சரியாக இருக்குது. அதே மாதிரி ஆர்டிக்கிள் 315 வந்து மத்திய தேர்வாணையம், இதுவும் நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தது தான். அப்போது நேற்று கிளாஸ் பார்த்துருந்தாலே இதுக்கெலாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஆர்டிக்கிள் 324 வந்து தேர்தல் ஆணையம். இது வந்து நம்ம இப்போ தான் ரீசெண்டாக நம்ம கிளாஸை நம்ம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், நம்ம சேனலில் இதுக்கான வீடியோஸ் போட்டிருந்தோம். இப்போ நம்ம நம்ம மாநில தேர்தல் ஆணையம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அதில் வந்து இந்த ஆர்டிக்கிள் 324 படி தான் இந்த தேர்தல் ஆணையம் வந்து நம்ம இதில் நடத்துவாங்க. இப்போ வந்து தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஞானேஷ்குமார் இருக்காரு. இதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், பார்க்குறவங்க பார்த்துருங்க. அடுத்து ஆர்டிக்கிள், அப்போது இது மூணுமே கரெக்டாக இருக்குது. அப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது என்னது? இதுதான் தப்பாக இருக்கும். அப்போ ஆர்டிக்கிள் 328 வந்து தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து தப்பு. அப்போ ஆன்சர் என்னது? டி தான் தப்பானது. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் வந்து ஆர்டிக்கிள் 338 தான் தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 328 கொடுத்துருக்காங்க. அப்போ 328 வந்து எதுக்குரியதுன்னா மாநில தேர்தல் ஆணையத்தை பற்றி மாநில சட்டமன்ற தேர்தலை பற்றி சொல்கிறது தான் என்னது? ஆர்டிக்கிள் 328. இப்போ ஓகே, இந்த மூணுமே நம்ம நேற்று கிளாஸில் பார்த்துருந்தா தெரியும். இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம சேனலில் இப்போ தான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம். இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னா டெல்லி. இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வந்து மைய ஊழல் தடுப்பு ஆணையர் நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு டக்குன்னு தெரியலன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் போயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்தே தெரியும் இது வராது அப்படின்னு. தலைமை நீதிபதியும் வராது. இதில் துணை குடியரசுத் தலைவராக குடியரசுத் தலைவர் பார்க்கணும். துணை குடியரசுக்கு மோஸ்ட்லி எந்த இதுவுமே இருக்காது. அப்போ மெயினாக யார் தான்? ஆப்ஷன் பி தான், குடியரசுத் தலைவர். ஓகே, இன்றைக்கி இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். அதே மாதிரி நாளைக்கும் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 2 கிளாஸஸ் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த சேனல் அந்த வீடியோட லிங்க்கும் நான் தரேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போனா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி வீடியோஸ் மறக்காமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.